நம்ம குழந்தைகளை சின்ன வயசுலயே ட்ரைனிங் அனுப்புறோம், பிரெயின் ஆக்டிவேஷன் சென்டருக்கு அனுப்புறோம் அப்படின்னு அனுப்பிச்சா அது பிரயோஜனப்படுமா? டீடைல் பார்க்கலாம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ரோபோ சங்கருடைய மகள், அவங்க நடிகை, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு 6 மாசமா இருக்கு. அந்த குழந்தைய ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு ஹே குரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புறதா சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க மக்களே. இப்ப இந்த வீடியோ தான் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். ஏனென்றால் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் அதை ஃபேக்ட் செக் பண்ணி அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்கீமுக்கு கீழே தான் இது செயல்படுது. ஸோ நீங்க தைரியமா வந்து குழந்தைங்க சேர்த்துக்கலாம், நான் என் குழந்தைய சேர்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோ போட்டதுனால 2 ஆஸ்பெக்ட்ல வந்து ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட். அதாவது 0 to 2 years வரைக்கும் ஒரு குழந்தைய ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்கீம் இருக்கே தவிர இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்கீமும் கிடையாது. இது தப்பான ஒரு ஃபேக்ட் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ஃபேக்ட் செக் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு பிரைவேட்டா நடத்தக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், அது ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 6 மாசத்துல உங்க குழந்தைங்க கிட்ட சேர்த்து விட்டுருங்க, நாங்க ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கிரியேட்டிவிட்டி அதிகமாகும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பரப்புறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் நம்ம சேனலுக்கே ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க மக்களே. இட் வாஸ் அரௌண்ட் 8-9 months பிஃபோர். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லி பேசியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அது வந்து நாங்க வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கோம், ஐ திங்க் வலசரவாக்கம்ல இருக்கிறதா சொன்னாங்க அப்போ. பட் இது இவங்க ரோபோ சங்கருடைய மகள் பேசியது வலசரவாக்கம் பேஸ்டா அப்படின்னு நமக்கு தெரியல. வலசரவாக்கத்தை கொண்டு வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்ண கேட்டிருந்தாங்க. நம்ம we said we won't do it. ஏனென்றால் நமக்கு இந்த ஒரு குழந்தைங்க சைக்காலஜி, சில்ட்ரன் எப்படி மென்டலா வளருவாங்க, அவங்க என்ன மாதிரி சைக்காலஜில வளருவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், அனலைஸ் பண்ணிருக்கோன்றதுனால 6 மாச குழந்தைக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணா கிரியேட்டிவா அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிறதுலாம் இங்க வந்து ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒருவேளை இங்க ரோபோ சங்கருடைய மகள் இந்த கம்பெனிக்கு தான் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல ஒண்ணு, அண்ட் மோர் ஓவர் இது ஸ்பான்சர்டான்னு நமக்கு தெரியல, அது அவங்க தான் சொல்லணும். 2வது, பட் என்ன ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க குழந்தைய அங்க சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னும், இதுல ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு அப்படின்னும், நேர்ல போய் சேர்க்கும் பொழுது ஜென்ரலா குழந்தைங்க வந்து ரைட் ஹேண்டா இருப்பாங்க. ரைட் ஹேண்டான குழந்தைங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிரெயின் ஆக்டிவேட்டா இருக்கும், பயங்கரமா வேலை செய்யும். அதே ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவேஷன் கம்மியா இருக்கும். ரைட் சைடு பிரெயின் தான் வந்து ஒரு குழந்தையோட கிரியேட்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு, ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் குழந்தைய கற்றுக் கொடுத்து நாங்க இந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ண போறோம், இதன் மூலியமா உங்க குழந்தை வந்து பயங்கர ஜீனியஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்குதா, ப்ரூவன் ஃபேக்டா இருக்குதா அப்படின்னு கேட்டால் இதுவரையில் கிடையாது. சரி, அப்ப ஏன் இவங்கெல்லாம் உள்ள கொண்டு வராங்க, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ ஓப்பனா பேசணும் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுமே இங்க கன்சியூமரிசம் ஆயிட்டாங்க. அண்ட் இந்தியாவில் பிறக்கிற குழந்தைங்க இட் ஹஸ் பிகம் மோர் கன்சியூமரிசம். நீங்க பார்த்தா தெரியும், குழந்தைங்களோட ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் when compared to நம்ம ட்ரெஸ்ஸஸ். ஒரு குழந்தை, ஒரு பாய் பேபியோ கேர்ள் பேபியோ, அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தேவையான அளவு எவ்வளோ, ஒரு குட்டி அளவு ட்ரெஸ் இருந்தா போதும். ஆனா அந்த ட்ரெஸ் காஸ்ட்லியா இருக்கும் நம்ம போற ஜீன் டிஷர்ட்டை விட, ஜீன் பேண்ட்டை விட. ஒரு லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு அளவு தேவைப்படுற துணி, இவ்வளவு அளவு தேவைப்படும், இதுக்கு என்ன இவ்வளவு காஸ்ட்லி விற்கிற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனால் குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ் இஸ் காஸ்ட்லியர் தேன் பீப்புள்ஸ் ட்ரெஸ், அடல்ட் ட்ரெஸ். இங்க இருந்து ஆரம்பிக்கிறது கன்சியூமரிசம் மக்களே. ஒரு பிறந்த குழந்தைக்கு வாங்குற ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது கன்சியூமரிசம். அவ்வளவு ஏன் மக்களே, இங்க இந்தியாவுல குழந்தைகளை மையப்படுத்தி இங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கின்றது. பால் பவுடர், ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ், எஜுகேஷன் அப்படிங்கிறது குழந்தைங்களுடைய கன்சியூமரிசமா என்னைக்கோ மாறிடுச்சு.
KK நகர்ல ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே வந்து நின்றுங்க, கியூல் நின்றுங்க, நைட்டு பூரா கியூல் நின்றுங்க, அங்கே ரோட்லயே படுத்துக்குவாங்க, படுத்து அட்மிஷன் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம் இருக்கு. இதை யார் வாங்குறா? படிக்காத வாங்கிட்டு இருக்கான் நான் கேட்ட கிடையாது. நல்லா படிச்சவன், நல்ல வேலையில் இருக்கிறவன், சோ கால்டு கிராஜுவேட்டட் போய் வாங்கிட்டு இருக்கிறவன். ஒரு கிராஜுவேட்டட் போயிட்டு தான் குழந்தை படிக்க வைக்கிறதுக்காக எல்கேஜில பிறந்தவனே போய் குழந்தைக்கு எல்கேஜி சேர்க்கணுமா எல்கேஜி சேர்க்கணுமா, ஸோ குழந்தை பிறந்தே போய் நிக்கணும்ன்ற மாதிரிலாம் கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஸ்கூல் அட்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு நைட்டு ஃபுல்லா அந்த ரோட்ல ஃபுல்லா ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. அங்கேயே உட்காந்துருப்பாங்க, ஹஸ்பண்ட் உட்காந்துருப்பாரு, நைட்டு பூரா படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு அந்த ரோட்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒய்ஃப் வந்து நின்று அந்த இடத்துல நின்று ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வருவாரு. வாட் அ ஸ்டூபிட் கான்செப்ட் மக்களே. ஏனால் இந்தியாவில் மட்டும்தான் நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறியோ உனக்கு அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி உன் மூளை பெருசா வளர்ந்துரும், உன் மூளை பெருசா ஜீனியஸா நீ மாறிடுவ, ஒரே நாள் நீ ராக்கெட் சயின்ஸ் கத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூபிடான வார்த்தை சொன்னாலும் இங்க உள்ள பேரண்ட்ஸை நம்பிக்கிட்டு ஐயோ என் புள்ள ராக்கெட் சயின்ஸ் படிச்சிருவான், என் புள்ள ஆஸ்ட்ரோனட் ஆயிடுவான், என் புள்ள பெரிய ஜீனியஸ் ஆயிடுவான், என் புள்ள பெரிய ஆள் ஆயிடுவான், இங்க படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல போய் அட்மிஷன்ஸை வாங்குற ஒரு ஸ்டூபிட் கஷ்டம் இந்தியாவில் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கிட்டு வெளிநாடுகள்ல இருந்து ஏகப்பட்ட கான்செப்ட் வந்திருக்கு. இது வெளிநாட்டு கான்செப்ட். நம்ம கிட்ட ஒரு 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 ஸ்டூபிடான மைண்ட் செட் இருக்கும். நம்ம ஊர்ல பண்ணதுன்னா ஒத்துக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். சார் வெளிநாட்டுல இருந்து வந்துருச்சு சார், ஓ அப்படியா வெளிநாட்டுல வந்திருக்கா, நம்பிடுவோம். ஸோ இங்க குழந்தைகளை கன்சியூமர் மார்க்கெட்டா பயன்படுத்தி கன்சியூமரிசம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இங்க ரோபோஷங்கருடைய மகள் சொன்ன இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் மக்களே. பிரைவேட்டைசேஷன், பிரைவேட் ஸ்கூல்ஸ் நம்ம நாட்டில் அதிகமாயிடுச்சு. முக்கியமா தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னால் கவர்மெண்டால அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கூலிங் கொடுக்க முடியலையா அப்படின்னு கேட்டா அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கிருந்து பண்ணலன்றதான் அர்த்தம். காமராஜர் காலத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கட்டி நல்ல படிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்க உள்ள அரசியல்வாதிகள் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஸ்லோவா பிரைவேட் கொடுத்தாங்க. இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஸ்ட்ரென்த் குறையுதுன்னு பண்றாங்க. பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்றாங்க. உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பண்ணிருக்காங்க. இதற்கு சக்சஸ் ரேஷியோன்றது கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வர முடியுதா? இல்ல. ஸோ தேர் இஸ் சக்சஸ் ரேட் இஸ் லெஸ் இங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிக்கிற பசங்கள்லாம் 100% மார்க் 100% பாஸ் ஆனாலுமே அதை பெருசா கொண்டாடினாலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை போய் சேர்க்கறதுக்கு இங்க ஒரு சொசைட்டி வந்து எதிர்பார்க்க மாட்டேங்குது, விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏனால் நம்ம தான் இதே ஒரு அரசாங்கம்லாம் சேர்ந்துதான், இது உள்ள கட்சிக்காரங்க சேர்ந்துதான் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சா ஒன்றும் பெருசாயிட முடியாது, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா நீ பெருசாயிடலாம். எப்படி பெருசாயிடலாம் அப்படின்னு கேட்டா படிப்பு முடிஞ்சவொடனே, படிப்பு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சவொடனே ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்து விட்டுருவோம், செஸ் சேர்த்து விட்டுருவோம், கேரம் சேர்த்து விட்டுருவோம், கராத்தே சேர்த்து விட்டுருவோம், எல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுருவோம். இதெல்லாம் பண்ண பண்ண உங்க பையனுக்கு பயங்கரமா வந்து பிசிக்கல் டெவலப் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது போய் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே உங்க பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கு, இந்த பிரெயினுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு, இதெல்லாம் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லி ஸ்கூல்ஸ் இதை பயங்கரமா வந்து தே ஆர் மேக்கிங் இட் இன்ஸ்டிடியூஷனலைஸ். இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி எடுகேஷன் பேஸ்டா, அது குழந்தைங்க எடுகேஷன் பேஸ்டா உள்ள வந்தா இந்த லேடிஸ் ஈஸியா வாங்கிடுவாங்க, குழந்தை சேர்த்து விட்டுருவாங்க. ஐயோ என் பிள்ளைய சேர்க்கலாம், என் புள்ள பிரெயின் ஆக்டிவேட் எல்லாம் போயிடுமோ, என் புள்ள வீணா போயிடுமோ, ஜீனியஸா எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல சேர்ப்பாங்க. அப்படிங்கிறதை ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி கான்செப்ட் உள்ள வந்திருக்குன்றத அடிச்சு சொல்ல முடியும் மக்களே. ஏனென்றால் உலகத்திலேயே த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் நம்பர் 1 எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஃபின்லாண்ட் சிஸ்டம். ஸோ ஃபினிஷ் எஜுகேஷன் சிஸ்டத்துல சொல்றாங்க நீ 6 வயசு வரைக்கும் உன் பிள்ளை எங்கேயுமே சேர்க்காது. இட் இஸ் தேர் இன் ஃபின்லாண்ட், அமெரிக்கா, எல்லா நாட்டிலும் இருக்கு. இப்போ இவங்க சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியால இருந்து இந்த பிரெயின் ஆக்டிவேஷன் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துலையுமே, இந்த ஒரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இந்த ப்ரீகே சேர்க்கிற எல்கே சேர்க்கிற இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. 6 வயசு வரைக்கும் குழந்தை ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது. இதை கவர்மெண்ட் பண்ற கொடுக்குற ரூல்ஸ்.
லெட்ஸ் கெட் பேக் டு ஃபின்லாண்ட்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம். ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கும், மண்ணில் விளையாடும், டாஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கும், எல்லா வேலையும் பண்ணும், விளையாடுறது அனத்தம் பண்றது எல்லாம் பண்ணும். பட் ரொம்ப கிரியேட்டிவா ஒரு பாயிண்ட்ல யோசிக்க ஆரம்பிக்கும், கிரியேட்டிவா பண்ண விஷயங்கள். 6 வயசு ஆயிடுச்சுன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல கார்பரேஷன் அந்த ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் செக்டர்ல போய் சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வண்டி வரும், ஸ்கூல் பஸ் வரும், வந்து ஸ்கூல் கூட்டு போயிடும். இட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ ஏன் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டாப்னு சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது வந்து 20 பசங்களுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தனிக்கதை. நோ ஹோம் ஒர்க்ஸ், எல்லாமே கிளாஸ் ஒர்க்ஸ் தான். நோ எக்ஸாம்ஸ் அண்ட் டெஸ்ட் டில் 8th கிரேட் வரைக்கும் கிடையாது. இப்படி பல விஷயம் இருக்குது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதன் மூலியமா என்ன நடக்குதுன்னா குழந்தைங்களுக்கு சயின்டிஃபிக்காகவும் மெடிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களோட பிரெயின் செம ஆக்டிவா இருக்கும், எக்ஸ்ப்ளோரிங் டெக்னிக்ஸ்ல இருக்கும், எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட்ல இருக்கும். இது என்ன அது என்ன இதெல்லாம் பார்த்து நோண்டி பார்க்கறது, சேர்த்து பார்க்கறது, உடச்சு பார்க்கறது மட்டும். அப்போ எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட்டை வீணாக்காம அதை அப்படியே விடும் பொழுது அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது கிரியேட்டிவாவோ இல்ல மெக்கானிக்கலாவோ என்னவா அந்த குழந்தை ஆகும் அப்படிங்கிறது விருப்பப்படுதோ அதை நோக்கி அது பயணப்படும். 6 வயசு வரைக்கும் அந்த மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்குள்ள அந்த குழந்தை கொண்டு வர விரும்ப மாட்டேங்கிறாங்க ஃபின்லாண்ட்ல. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட கிரியேட்டிவ் வளர ஆரம்பிக்கும். அப்படி இங்க வந்து பாருங்க மக்கள், இப்போ இவங்க இந்த ரோபோ சங்கர் மகள் சொன்னதுல பாத்தீங்கன்னா அது என்ன நான் படிச்சு பார்க்கறப்ப போட்டிருக்காங்க, நீங்க சேர்த்து விட்டுட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ், அதாவது அந்த குழந்தைக்கு டெஸ்ட் இருக்கான், கிரேட் இருக்கான், அதுல மார்க்ஸ் கொண்டு வருவாங்களாம், கொஸ்டின் பேப்பர் இருக்கான். ஒரு 6 வயசு குழந்தைக்கு கொஸ்டின் பேப்பரு மார்க்ஸ் எதுக்குங்க? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ள அந்த குழந்தைய அக்கஸ்டம் பண்ணோன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த குழந்தைய திணிக்கும் பொழுது அந்த குழந்தைய தாட்டி குறைய ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு அந்த மூல வளர்ச்சி குறையதான் செய்யுமே தவிர ஏற வாய்ப்பே கிடையாது. அதாவது யோசிச்சு பாருங்க மக்களே, அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? ஜீனியஸ்லாம் வரலையா? சயின்டிஸ்ட் வரலையா? பெரிய மேதைகள்லாம் வரலையா? அப்போ இந்த காலத்துல இப்படிலாம் ஒரு விஷயத்த கொண்டு திணிக்கிறான் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பேஸ்டா பண்ணித்தரேன் அப்படிங்கிற எந்த பொருளங்காயும் கிடையாது. உங்களை கன்சியூமரா பார்க்கலாம். இதை ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொண்டால் மட்டுமே இப்போ உள்ள குழந்தைகள் தப்பிப்பாரு. இல்லைன்னா குழந்தைகளை போட்டு நசுக்கி புழிஞ்சு இங்க போ அங்க போ இதை பண்ணு அதை பண்ணு போட்டு இப்போ ரோபோ சங்கர் மகள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கீம்லாம் சேர்த்து விட்டீங்கன்னா அந்த குழந்தையோட கிரியேட்டிவிட்டி வளராது, குறையும். பவுண்ட் டு ஒன் பிளேஸ் வந்துடும். அது மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க. அப்போ அந்த குழந்தையோட கிரியேட்டிவிட்டி ஃப்ரீயாவே இருக்காது. அந்த குழந்தை மைண்டு ஃப்ரீயா வந்து ஓப்பன் பண்ண விட மாட்டேன்றீங்க. இதன் மூலியமா அந்த குழந்தை பிற்காலத்துல ரொம்ப டிப்ரெஸ்டா ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே. அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், தாய்மார்கள் உங்களுடைய ஆசையும் உங்களுடைய கனவையும் போல அந்த குழந்தை தேய்க்காதீங்க. அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா விடுங்க. 6 வருஷம் வரைக்கும் 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க ஃப்ரீயா அவங்க குழந்தைங்களை விடுவது தான். இன்ஃபேக்ட் பாக்குற மக்களே 2 வயசு போய் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸ்கூல் சேர்க்கிற பருவம் அப்படிங்கிறது 5 வயசு இல்ல 6 வயசு. யாராவது குழந்தை பிறந்தவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா 5 வயசு வரைக்கும் குழந்தைய வீட்டில் வச்சுக்கோங்க. 5 வயசு மேலே ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்க்கணும், சேர்க்கலையா யூகேஜி சேர்த்து விட்டுருங்க. ஒன்றும் குடிமொழிக்கு போறது கிடையாது. அப்படி சேர்த்து விட்டு பாருங்க, உங்க குழந்தை ஹைலி கிரியேட்டிவா இருக்கும், டேலண்டடா இருக்கும். ஃப்ரீடமா யோசிக்கிறதுக்கு மேலே குழந்தைய விடுங்க. அது இதுன்னு போட்டு குழந்தைய திணிக்காதீங்கன்றதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மக்களே. அப்படி செய்தாலே போதுமானது. குழந்தைகள் they will be more brilliant, more creative and highly intelligent. குழந்தைகளை போட்டு நசுக்காதீங்க. அதுக்கு மூளைக்கு என்னவோ அவ்வளவுதான் அது யோசிக்க முடியும். ரொம்ப குட்டி மூளை. அதுக்கு போட்டுங்க எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் தரேன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா அது வாந்தான் எடுக்கும். எப்படி குழந்தைக்கு அதிகமாக பால் கொடுத்தா வாந்தி இருக்கும், அதே வாந்தி எடுத்துரும் குழந்தைங்க. ஸோ குழந்தைய போட்டு திணிக்காதீங்க. தாய்மார்கள் எங்கேயும் போயிட போற கிடையாது உலகம். உங்க குழந்தை சூப்பரா வளர்றதுக்கு முதல்ல நீங்க எல்லாத்தையும் கம்முடுறீங்க. கை கால் காது கண்ணு மூக்கு வாயை பொத்திக்கிட்டு எதையும் தேவையில்லாத பார்க்காம இருந்து, அது தேவையில்லாத பார்க்கறது மட்டும் இல்லாம அதை போய் குழந்தை திணிக்காம இருந்தீங்கனாலே
உட்காந்து சூப்பராக கொண்டு சொல்ல முடியும் மக்களே நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.